ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இது நம்ம டெய்லி டோஸ் டெய்லிஸ் யூடியூப் சேனல். நான் உங்கள் கமல்ஜி. சரிங்களா? ஸோ டிஎன்யூஎஸ்ஆர்பி டிஎன்பிசி டெட் எக்ஸாமில் ரொம்ப முக்கியமான எக்ஸ்பெக்டட் கொஸ்டின் சீரிஸ் பார்த்துட்டு வரோம். ஓகேங்களா? அந்த வகையில் இப்போ நம்ம பார்க்க போகிறது சாயில்ஸ்லேருந்து ஒரு முக்கியமான ஒரு கொஸ்டின். பருத்தி நன்கு வளர்வதால் பருத்தி மண் என்று அழைக்கப்படுவது எந்த மண்? இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா கரிசல் மண். சரிங்களா? தீப்பாறை சிதைவடைவதால் வரும் மண் எதுன்னு கேட்டாலும் கரிசல் மண். ரீகர் மண் என அழைக்கப்படுவது, ஓகேங்களா, ரீகர் மண் என அழைக்கப்படுவது அப்படின்னு கேட்டாலும் இது கரிசல் மண். கால்நடை தீவனங்களுக்கு உகந்த மண் அப்படின்னு கேட்டாலும் கரிசல் மண். ஓகே, அப்போ தீப்பாறை சிதைவடைவது கரிசல் மண், ரீகர் மண் எனப்படுவது கரிசல் மண். சரிங்களா? பருத்தி நன்கு வளர்வதால் பருத்தி மண், கால்நடை தீவனங்களுக்கும் என்னது கரிசல் மண். ஓகேங்களா? அதே தேயிலை காஃபி போன்ற தோட்டப்பயிர்களுக்கு உகந்த மண் என்ன மண்ணா சரளை மண். செம்மண், தமிழ்நாட்டில் 2/3 பங்கு காணப்படும் மண் என்ன மண் கேட்டால் செம்மண். நெல், கரும்பு, வாழை இவற்றிற்கு உகந்த மண் என்னென்னா வண்டல் மண். உங்களுக்கான ஒரு கொஸ்டின், உலக மண் தினம் எப்போங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.